ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 அன்வேல் BLFF. ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி ட்ராமா பார்ட் 5. போன பார்ட்டில் நம்ம சுகா ஜிமினா கிட்ட அவரோட லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாரு. அவரும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. மற்ற பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சுகா அவரோட ரூமில் இருக்காரு. அப்போ ஆறு வந்துட்டு நான் வந்து படுடா அப்படின்றாங்க. நீ தான் அந்த பெட்டில் போய் படம் அப்படின்றாங்க. என்னடா பண்ணுறது, நமக்குன்னு ரூம் கொடுத்தா பரவாயில்ல, ரெண்டு பேரையும் ஒரே ரூமில் இருக்க வச்சிட்டாங்கல்ல, அதான் எனக்கே தெரில நம்ம 2 பேர்த்த ஏன் ஒரே ரூமில் இருக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சுகா புலம்புறாரு. ஆரம் திருப்பி ஏன்டா நீ சொல்லுவ, உனக்கு இதில் என்ன குறைச்ச, நான் தங்கினா உனக்கு என்ன அப்படின்னு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைடா, நீ எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க, இந்த விளக்கு இருக்குல்ல அது என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது, என்னை தூங்கவே விட மாட்டேங்குது, நீ படிக்கிறேங்கிற பேரில் என்னை போட்டு தொல்லை பண்ணிகிட்ருக்க, தூங்க விட்டால் தானே எனக்கும் நல்லாயிருக்கும், நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். அப்போ இவங்க 2 பேர்த்தோட ரூமுக்கும் நம்ம ஜேஹப் வராரு. அப்புறம் நம்ம ஸ்கூலோட 2 தலைவர்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்களா, எங்களை மட்டும் நீ ஏன் சொல்கிற, நீயும் தானே நம்ம ஸ்கூலோட இன்னொரு தலைவர் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் 2 பேர் தானே மெயின் அப்படின்னு சொல்லி ஜேஹப் சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஆனால் படிப்பு பயிற்சி இதை விட ரொம்பவே முக்கியமானது ஒழுக்கம், அதை நீ கற்றுக் கொடுக்குறல ஜேஹோப், அப்போ நீ தானே முக்கியமானவங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம், நீ எப்பொழுதுமே உன்னை புகழ்ந்துக்கிறத விட மற்றவங்கள தான் புகழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. அப்புறம் வீரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவிட்ட கேட்குறாங்க. நானா, இவன் என்னை தூங்கவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா புலம்புறாரு. என்னது, வீரருக்கு தூக்கம் வரலையா, நான் வேணா பாடவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜின்னு வராரு. இதோ அடுத்த தலைவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கலாய்க்கிறாரு. என்னை பற்றி யாரும் பேச வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹப் கேட்குறாங்க. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எதுவும் இல்லை. சரி, 3 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நம்ம அக்காவோட மேரேஜ்க்கு முடிஞ்ச உடனே நம்ம எப்படியும் நம்மளோட ஸ்கூலுக்கு போயிடுவோம். நமக்கு அடுத்த வரவங்களுக்கு நம்ம தான் இனிமேல் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட முன்னாடி அந்த ஆசிரியர் அந்த ஸ்கூலை விட்டே போகிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ரெஸ்ட் தேவையில்ல, அதனால் போயிடுவார். இனிமேல் நம்ம 4 பேர் தான் பார்த்துக்கணும். அதனால தான் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அதையே என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சுகாவும் ஆரமும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் உள்ளே வந்தேன், அதனால தான் இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். கரெக்டாக நீயும் வந்துட்ட அப்படின்றாங்க. ஆமாம், நமக்கு 5ஆவதா ஒரு ஆள் தேவை. ஆனால் அந்த இருக்கான் பாரு, அவன் மட்டும் வந்திருந்தானா நமக்கு இன்னொரு ஆள் தேவை இல்லாமல் இருந்திருக்காது. ஜின்னு கோவப்படுறாரு. இந்த ரொம்ப பெரியவன், ஆனால் அவன் பெரியவன் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான். அவனால தான் எல்லாமே சின்ன பசங்களோட சேர்ந்துட்டு சுற்றிட்டு அலையிறான். இந்த தடவை இளவரசர்களோட ஸ்கூலுக்கு அவன் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஆரம், அவனை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் சொன்னாலாம் கேட்க மாட்டான். அவன் ஜேஹோப் சொன்னால் வேணால் கொஞ்சம் கேட்பான், என்னை பேச்செல்லாம் சுத்தமாக மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. அது எனக்கே தெரியும், அதனால தான் ஜின் நான் சொல்கிறேன், நீ எல்லாத்துக்கிட்டேயுமே வாசமாக பழகாத, அப்புறம் ஜாலியாகவும் இருக்காத. அப்படி இருந்தேன்னா இப்படி தான் உங்ககிட்ட இருப்பாங்க. நீயும் ஒழுங்காக எங்களை மாதிரி ரூடாரு அப்படின்றாங்க. ஆனால் உங்களை மாதிரி என்னால் ரூடாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்கிட்ட நம்ம ஜின்னு சொல்கிறாரு. ஆரம் மனசுக்குள்ளேயே, ஜின், நீ மற்ற யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிற, ஆனால் என்னை மட்டும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க, என்னன்னு தான் எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ சுகா கேட்குறாங்க, என்ன ஆரம் மனசுக்குள்ளே போட்டு எதையோ திங்க் பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ இப்படியே மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிட்ரு, எங்ககிட்ட கொஞ்சமாவது ஷேர் பண்ணு, அப்புறம் நீ ரொம்ப படித்து உன் மூளைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. வெளியே எல்லாரும் சேர்ந்து கத்திக்கிட்டு கிடக்காங்க. அப்போது ஆரம்பிச்சிட்டானுங்களா, இவனுங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம், ஏன்னா நம்ம அக்காவுக்கு கல்யாணம், அவங்க கல்யாணத்தில் கொஞ்சமாவது நம்ம ஃபன் பண்ணலாம். அப்புறம் கல்யாணம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நம்ம எப்படியும் அங்கே போக வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் கூட ஃபன்னே இருக்காது அப்படின்றாங்க. அதுவும் உண்மைதான், வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வயன், லேன், அப்புறம் இப்போ மேரேஜ் ஆக போதில்ல அந்த அக்கா, இவங்க 3 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. மற்ற மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. அப்போ நம்ம வேகமாக ஓடி வர்றாரு. ஆரம்பன்னா என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம நவுந்துடுறாரு. வந்து அப்படியே ஆரம் மேலே மோதிடுறாங்க. ஆரம் மேலே விழுந்த ஃபோர்ஸ்க்கு ஆரம் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. போய் அப்படியே ஆரம் மேலே விழுந்துடுறாங்க.
அப்படியே 5 நிமிஷத்துக்கு நம்ம ஆரமோட கண்ணவே பார்த்துட்ருக்காரு. ஆரம்க்கு கோவமா வருது. திடீர்னு அப்படியே ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. "என்ன உன் ஃபேஸ் சேஞ்ச் ஆனாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, ஒரே மாரி தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஒழுங்கா எந்திர்றா மேலேருந்து" அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அப்போ ஜின்னு பக்கத்தில் வந்து, "என்னப்பா செட்டே ஆகாத 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம் திருப்பி ஜின்னு அப்படியே கோவமா பார்க்குறாரு. மற்ற யாரும் சொல்லியிருந்தா கூட நம்ம ஆரம்க்கு இவ்வளோ கோவம் வந்திருக்காது. ஜின்னு இப்படி சொல்லவுமே இன்னும் கோவம் வருது. "அட ஜின்னு எனக்கு கை கொடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. போய் இவன் மேலே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ என் ட்ரெஸ்ஸே அழுக்காயிடுச்சு." உன்கிட்ட வேறு ட்ரெஸ் இருக்கா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் ஏன்டா என் ட்ரெஸ்ஸை உனக்கு தரணும்? ஏன்னா இங்கே இருக்கிறதுலே நீயும் நடந்த ஹைட்டு, உன் ட்ரெஸ் தான் எனக்கு பத்தோம், அதனால தான் கேட்டேன்" அப்படின்றாங்க. ஹைட்டை பற்றி நீ பேசாத, நீலாம் என் ஹைட்டுக்கு வரக்கூட முடியாது" அப்படின்றாரு. வேக்கு கோவமாக வருது. என்ன இவன் ஓவராக இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, "ஆரம் இதுக்கு மேலே நீ பேசாத, அப்புறம் அவ்வளோதான்" அப்படின்றாரு. ஆரம் வேயை பார்த்துட்டு, நில்லு, நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்றாங்க. "அப்படி என்ன சொல்ல போகிற? நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. லேண்ட் முன்னாடி நின்றுட்டு, "நீ ஆரம்க்கு மரியாதை கொடு" அப்படின்றாரு. "நான் ஏன் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, அவர் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாருல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், பேசு" அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் சொல்கிறாரு. லேண்ட் சொன்ன ஒரே விஷயத்துக்காக நம்ம அந்த இடத்துல நிற்கிறாரு. "என்ன சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நம்ம ஸ்கூல் அடுத்த அக்கா கல்யாணத்துலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எல்லா நாட்டோட இளவரசர்களும் வந்தே ஆகணும். அதில் முக்கியமாக நீ வந்தே ஆகணும். நீ இந்நேரக்கும் அந்த ஸ்கூலுக்கு ஒரு பார்ட்டாக இருக்க வேண்டியவன். ஆனால் நீ பாதியிலேயே வந்துட்ட. உன்னை பற்றி நீ என்ன தான் நினச்சிட்ருக்க? நாங்கள் 4 பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கோம். இன்னொரு ஆசிரியர் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் நீ வரவே இல்லை. ஒழுங்கா இந்த தடவை வந்து கற்றுக்கோ" அப்படின்றாங்க. "நான் கற்றுக்க முடியாது, நான் வரவும் முடியாது" அப்படின்ட்டு போகிறாரு. அப்போது ஜேஹோப்புக்கு ரொம்பவே கோவம் வருது. ஜேஹோப் வந்துட்டு வேயை பார்த்துட்டு, நில்லு" அப்படின்றாங்க. ஜேஹோப் சொன்னாரேன்னு சொல்லிட்டு நம்ம நிற்கிறாங்க. சொல்லுங்கள் ஜேஹோப்" அப்படின்றாங்க. "இல்லை, அவன் அப்படி தான் கொஞ்சம் ரூடாக பேசுவான், அது உனக்கே தெரியும். நீ எங்களோட வந்து நீ சேர்ந்தே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக நீ இல்லாமல் அந்த ஸ்கூலை எங்களால் நடத்தவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு நீயும் ஒரு முக்கியமான மெம்பர், வந்தே ஆகணும்" அப்படின்றாங்க. "நான் எதுக்குப்பா? அதான் நீங்கள் 4 பேர் இருக்கீங்கள்ல, நீங்கள் 4 பேர் சேர்ந்து அந்த ஸ்கூலை ரன் பண்ணுங்க" அப்படின்றாங்க. "கண்டிப்பாக முடியாது, நீ வந்தே ஆகணும். ஏன்னா எங்கள் 4 நாட்டோட இளவரசர்கள் மட்டும் அங்கே வந்து படிக்க கிடையாது, உங்கள் நாட்டில் இருக்க இளவரசர்களும் தான் வந்து படிக்க போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீயும் வந்தே ஆகணும். அப்புறம் உங்களோட நாட்டை பற்றி நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி நீங்கள் எங்களை வந்து சொல்லக்கூடாதுல்ல, அதுக்கு தான்" அப்படின்னு சொல்லி ஜேஹோப் புரிய வைக்கிறாரு. "இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்குறேன்" அப்படின்றாரு. ஆரம் கோவம் வந்து, "பார்க்குறேன் இல்லை, வந்து தான் ஆகணும்" அப்படின்றாரு. "அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜேகே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இப்போ தான், நம்ம லேண்ட் சொன்னது கரெக்டு தான் போல். ஆரம் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்கார், ரொம்பவும் பேசுகிறாரு. ஆனால் சுகாவை பற்றி இன்னும் என்னமோ சொன்னாங்க, ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அப்புறம் ஜேஹோ பரவாயில்ல, நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் என் அண்ணன் ஒருத்தர் சொல்லிட்டறான், அவன் எதுக்கு தான் இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு எதுக்கு இவங்களோட விஷயம்லாம், இப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஸோ நான் அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம பார்க்க வராங்க. அங்கே கோவமாக நின்றுட்டு அங்கே இருக்க இலையெல்லாம் பிச்சு போட்டுட்ருக்காரு. "உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. "இல்லை, எனக்கு அந்த இடத்துல இருக்கவே பிடிக்காது. ஏன்னா அங்கே நிறைய ரூல்ஸ் மேலே ரூல்ஸாக போடுவாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும், அதுதான் என்னோடய முக்கியமான வேலையே. ஆனால் அவங்க எல்லாமே என்னை அந்த ரூல்ஸ்க்கு படி நடக்க வைப்பாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு நெக்ஸ்ட்டு ஆசிரியர் நான் தான். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா எனக்கு அந்த வேலையும் பிடிக்காது" அப்படின்றாரு. "சரி, உனக்கு அடுத்த என்ன தான் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கா, என்னோடய நாட்டை எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் பார்த்துக்க போகிறேன்" அப்படின்றாரு. "அது உண்மையாலுமே உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு பிடிக்காது தான். எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, வேறு வேறு இடத்துக்கு போய் நிறையா தெரிஞ்சுக்கணும். அப்புறமா வேணால் இதை பற்றி நான் யோசிக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்போ நீ வரப்போகிறது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. "அது எனக்கே தெரியல" அப்படின்றாங்க. "நீ போன தடவை தான் அங்கே நான் இல்லை, அதனால் வரல. இந்த தடவை தான் நாங்களும் வந்தாகணும்ல, ஸோ நீ எங்கள் கூட இரு. நம்ம ஏதாவது பண்ணால் நானும் உன் கூட வந்துடுறேன் அங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. "நீ சொல்கிறது உண்மை தான். ஏன்னா உன்னை நான் தான் பார்த்துக்கணும். நான் உனக்காக வேணால் வரேன் ஜேகே" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. தென் அந்த இடத்துலேருந்து 2 பேரும் கிளம்பி வராங்க. ஆரம் கிட்ட போய் நம்ம ஜேகே சொல்கிறாரு, "நம்ம வரதா ஒத்துக்கிட்டாரு. இனிமேல் நீங்கள் அவரை ரொம்ப ரூடாக பேசாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆரம் ஜேகே பார்த்துட்டு,
பரவாயில்லையே, நீயும் அவனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால அவனை ஒத்துக்க வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. அதனால் இல்லை, நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் அன்பாக பேசுங்க. இப்படி ரூடாக இருந்தீங்கன்னா யாருமே உங்களை கடைசியில் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜின்னுக்கு கோவம் வருது. ஆரம் இப்படி ஜேகே பேசுறது. ஹே ஜேகே, உன் வேலையை பாரு. அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியாது. அவரை பற்றி நீ பேசாத அப்படின்றாங்க. ஓ அப்படியா? அதான் உங்களோட டீம்லேயே ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஒழுக்கத்தை விட ஃபஸ்ட்டு முக்கியமானதே ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கணும். ஒருத்தர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ படிப்பு இருந்தாலும் சரி, அப்புறம் ஒழுக்கம்னு சொல்கிறீங்களே அது இருந்தாலும் சரி, உங்ககிட்ட அன்புன்னு ஒன்று இல்லைன்னா அந்த இடத்துல உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்காங்கன்னா ஒன்று பணத்துக்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது உங்களுக்கே புரியும். ஏன்னா நீங்கள் எங்களை விட பெரியவங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சதுக்கு காரணம் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்க எல்லாத்துக்கு முன்னாடியும். அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையுமே அங்கே கேட்டுட்டு தான் நிற்கிறாரு. நம்ம வேக்கு ஜேகேவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. தென் லைட்டாக நம்ம சுகாவுக்கு அந்த இடத்துல டவுட் வர ஆரம்பிக்குது. நம்ம ஜேகே இப்படிலாம் பேச மாட்டானே, எப்பொழுதும் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டான், அவனுக்கு வேயை பிடிக்கும் தான், ஆனால் இந்த அளவுக்கு இருக்க மாட்டானே, என்னாச்சு திடீர்னு அவன் மாறிட்டானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்லேயே பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோ கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்புறம் நீங்கள் ஜேகே மேலே எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாரு. ஆரம்க்கு ஜேகேவே பேசுனது கூட அப்படி இல்லை. ஜின்னு டக்குன்னு நம்ம ஆரம்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த விஷயத்தையே நினச்சி பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாரு. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போகிறாங்க. ஜின்னுக்கு கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே நம்ம ஆரம் எய்த்து பேசினதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒருத்தன் எய்த்து பேசிட்டான். அதுவும் ஆரம் இவ்வளோ சேடாக இருந்ததும் கிடையாது. அதை பார்த்துட்டு ஜின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சுகா அதை பார்த்துட்டு ஜின் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ ஆரம்பை பார்த்தியா? இது வரைக்கும் நம்மளே ஆரம்பை எய்த்து பேசினது கிடையாது. ஆனால் ஆரம்ப இன்னொருத்தர் எய்த்து இப்படி பேசும்போது எனக்கு ஏன்னு தெரில ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் சரியாக போயிடும், அவன் சின்ன பையன் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. இதுவும் கரெக்டு தான், நம்ம அக்காவோட மேரேஜ்க்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் திடீர்னு உள்ளே வந்து நம்ம ஜின்னுக்கிட்ட பேசுகிறாங்க. ஜின்னண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாடா தம்பி, எப்படி இருக்க? என்ன அதிசயமாக நீ என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்றாங்க. ஏன் நான் உங்ககிட்ட பேசுனது இல்லையா? அப்படிலாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஏன் திடீர்னு என்ன வந்து கேட்குறேன்? இல்லை உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை சைட் அடிக்கிறாரு. சுகாவுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? ஸ்ட்ரைட்டாக என்னை தான் பார்க்க வந்தேன்னு சொன்னால் யார் என்ன சொல்ல போகிறா? எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே கையை வச்சுட்டு சிரிச்சிட்ருக்காரு. அப்போ ஜேஹோப் வந்துட்டு சுகா என்னாச்சு திடீர்னு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒரு விஷயத்த நினச்சேன், அதான் சிரித்தேன். ஓ அப்படியா? ஜிம்மிக்கு ஷை ஆகுது. ஐயையோ, நான் வந்தனால தான் சுகா சிரிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிடுறாரு. அப்போ ஜேஹோப் வந்துட்டு இந்த ஜிமினாக்கு என்ன தான் ஆச்சு, திடீர்னு ஏன் இப்படி பண்ணுறான்? வந்தான், அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்கிறான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாரு. நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. சரி வாங்க வெளியே போனால், எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்துருப்பீங்க? தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு கொஞ்சமாக தூங்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜேஹோப் காலையில் எழுந்த உடனே கார்டனுக்கு வராரு. அங்கே பார்த்தா அங்கே நிறைய ரோசஸ்லாம் இருக்குது. வாவ், இந்த ரோசஸ்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது யாரோ அங்கே உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ஜேஹோ போயிட்டு யாருங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அங்கேருந்து ஒரு சவுண்டுமே வரல. யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக போய் பதறி போய் இப்படி திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஜேஹோ பார்த்து நான் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நான் தான் அங்கேருந்து யாருன்னு கேட்குறேன்ல, சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை, எனக்கு உங்களை பார்த்தோன்னே பதட்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் இங்கே வரும்போதே நான் பார்த்துட்டேன். இங்கேருந்து போகலான்னு நினச்சா நீங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டிங்களா, அதான் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு, அதான் இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்றாங்க. ஏன் நான் உனக்கு அடித்து சாப்பிட்ற போகிறேன்னா அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டே நிற்கிறீங்க. சரி நீ நார்மலாக ஆகு அப்படின்றாங்க. இல்லை என்னால் நார்மலாக இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஷோல்டர் 2 கை வச்சு இங்கே பாரு, இங்கே பதட்டப்படுற மாதிரி ஒரு விஷயமும் இல்லை.
இன்னும் சொல்லப்போனால் இங்கே நான் தான் இருக்கேன் பாரு என்ன அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் ஜேஹோவை பார்க்குறீங்க. அந்த கண்ணை பார்த்ததும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜேஹோப் உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் கண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்போ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பறித்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே பொக்கே மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. ஜேஹோப் இதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போது லேன் அங்கிட்டு ஒயன் ஓடுறத பார்த்துட்டு ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லு லேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்க? ஆமாம், உனக்கு என்னாச்சு? உன் ஃபேஸ்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லையே, என் ஃபேஸ் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ பதட்டமாக ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணா. ஹேய், உனக்கு யாரையாவது இங்கே பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேன் கேட்குறாரு. எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்கும், ஜிமின் அண்ணாவை பிடிக்கும், சுகா அண்ணாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றாங்க. அவ்வளோதானா? வேறு யாரையும் பிடிக்காதா? இல்லை, அப்புறம் எனக்கு ஜேஹோப்பை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய், நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிற? அது எந்த அர்த்தத்துலையும் இல்லையே. இங்கே பாரு, லவ் கிவன் மட்டும் பண்ணன்னு வச்சுக்கோணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் திச்சாரு. ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்? ஏன்னா உனக்கு வீட்டில் நல்ல பையனாக பார்த்து வைப்பாங்க. நீயே இப்போ ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணுறேங்கிற பேரில் அவனை உன்னை லவ் பண்ணாமல் போயிட்டானா உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. அப்புறம் இப்போ லைஃப்பை சும்மா என்ஜாய் பண்ண, நல்லா இரு, அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம், உனக்கு அந்த வயசும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அட போ அண்ணா, எப்போ பார்த்தாலும் மிரட்டிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. அப்போ இந்த இடத்துக்கு வி வராரு. என்ன லேன், ரொம்பவே நீ ரூடாக தான் இருக்க, ஏன் அவகிட்ட மட்டும் இப்படி இருக்கன்றாங்க. இல்லை, இங்கே இருக்கிறதுலையே அவள் தான் பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அவள் தான் சின்ன பொண்ணு வேறு. இந்த வயசுலேயே அவள் தேவையில்லாமல் மனசுக்குள்ளே எதையும் வளர்த்துக்க வேணான்னு தான் அப்படி சொல்கிறேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போ வி நம்ம லேனை பார்த்து, ஆனால் அவள் ஏன் உங்கள் மேலே மட்டும் பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நான், ஜிமினா, அப்புறம் சுகா, நாங்கள் 4 பேருமே ஒரு டைம், இல்லை நாங்கள் 4 பேரும் சொல்ல முடியாது, நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஒரு தடவை விளையாடிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? எப்போ சொல்கிற? அப்போது எப்படியும் எனக்கு 10 வயசு இருக்கும். அப்போ நம்ம காட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தோம். நம்ம அப்பா அம்மா கூடலாம் சேர்ந்து தான் வந்தோம். ஆனால் அப்பா அம்மாலாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம மட்டும்தான் அப்போ அங்கே இருந்தோம். அப்போது நீங்களாம் எங்கேயோ போயிட்டீங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பார்க்க போயிட்டீங்க. ஒயன் எதையோ பார்த்து பயங்கரமாக பயந்துட்டா, அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டா. நான் தான் நெல் ஒயன் எதுக்கு ஓடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போனேன். அப்போ ரொம்பவே பயந்துட்டு என்னை ஹக் பண்ணி அழுதுட்டு இருந்தா. அப்போது அண்ணா என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொன்னா. இனி சொன்ன அமைதியாரு, யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, அப்பா அம்மா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்பா அம்மாவை மிஸ் பண்ணிட்டா அழுறான்னு சொல்லிட்டு. சரி நான் இருக்கேன், நான் அப்பா அம்மா கிட்டே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு வாரம் அங்கே தனியாக தங்கணும், அதுதான் நமக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு டாஸ்க், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குது அப்படின்னு வி சொல்கிறாரு. நான் கூட அப்போ ஜேகே பின்னாடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. நீ எப்போ பார்த்தாலும் ஜேகே பின்னாடி தான் இருப்ப, அதனால தான் என்னை கண்டுக்க மாட்டேன் அப்போல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறாரு. சரி நான் சொல்ல வந்தது கேளு. அப்புறம் நாங்கள் 2 பேருமே தனியாக தொலைஞ்சு போயிட்டோம், எங்கே இருக்கோன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் ஜிமினா கிட்ட ஒரு தடவை சொல்லியிருந்தேன், நான் ஒயன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ தான் சுகாவை கூட்டிகிட்டு ஜிமினா வந்தான். நாங்கள் 4 பேருமே அப்போது தனியாக அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம். ஸோ நாங்கள் 4 பேருமே அந்த இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக தனியாக ஸ்டே பண்ணியிருந்தோம். நீங்கள் எல்லாருமே அதுக்கு அடுத்த நாள் தான் எங்களை கண்டுபிடிச்சி வந்தீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லேன் கேட்குறாரு. அது எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால தான் அவள் எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு புரியுது. அப்போ பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது, பாரியா அந்த காலத்துலேயே நம்ம லேன்ஜான் ஒரு ஹீரோ மாதிரி இருந்திருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட உமிழ்த்திட்டுருக்காரு. அப்போ லேன் திரும்பி மறைக்கிறாரு. ஆமாம், நாங்களாம் தான் அந்த காலத்துலேயாவது ஹீரோ மாதிரி இருக்கோம், நீங்களும் தான் இருக்கீங்களே இப்போ இந்த காலத்தில் வில்லன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. ஆமாம், நாங்களாம் உண்மையை கேட்க போனால் நாங்கள் வில்லன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. சரி பரவாயில்லையே, ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. அப்போ ஜேகே கோவம் வருது. அமைதியாக இருங்க, இங்கே யாருமே வில்லனும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துருங்க. தென் இப்படியே கடைசியாக அந்த அக்காவோட மேரேஜ் டேவும் வந்துடுது. நம்ம பசங்க எல்லாருமே அந்த இடத்துல ஹீரோஸ் மாதிரி வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போது சுகா அப்படியே வச்சுக்கணுவாங்க நம்ம ஜிமினாவையே பார்த்துட்ருக்காரு. ஜிமினாக்கு ஷைனஸ் ரொம்பவே தாங்க முடியல. அப்படியே அவரும் தகச்சு போய் நின்று பார்த்துட்ருக்காரு நம்ம சுகாவை. இப்படியே ஒவ்வொருத்தரோட ஆளை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜேஹோப் மட்டும் அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்காரு. டே ஜேஹோப், ஏன் நீ மட்டும் அங்கே நிற்கிற, இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ ஜேஹோப் வந்து நிற்கிறாரு.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அக்கா எப்படி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல அவ்வளோ க்யூட்டாக பிரின்சஸ் மாதிரி யாரோ வந்துட்டுருக்காங்க. ஜேஹோப் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஜேஹோப் அப்படியே பார்த்த உடனேயே உங்களோட அழகில் அப்படியே மெய் மறந்துடுறாரு. மற்ற மெம்பர்ஸ்லாம் என்னடா இது நம்ம சிஸ்டரா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஒயன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கூப்பிடுறாரு. சொல்லண்ணா. இன்னைக்கு என்ன என் குட்டி தங்கச்சி க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா நீ கூட தான் எனக்கு ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கிட்ட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேஹோப் அங்கே பாரேன் ஒருத்தன் உன்னை வச்ச கண்ணு வாங்க பார்த்துட்ருக்கான் அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. யாருண்ணா சொல்கிற? உன்னோட க்ரஷ்ஷு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா சொல்கிறாரு. ஐயோ அண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை நீ அக்கா கூட போ, அதான் அக்கா வந்துட்டாங்க பாரு அப்படின்றாங்க. எல்லாருமே அக்காவை பார்த்துட்டு அப்படியே சகிச்சு போய் நிற்கிறாங்க. அப்புறம் லைட்டாக ஃபீலும் பண்ணுறாங்க. ஏன்னா இனிமேல் அக்கா வேறு இடத்துக்கு போயிடுவாங்கள்ல அதனால். தென் ஒரு வழியாக இப்போ மேரேஜும் முடிஞ்சிருது. எல்லோரும் சேர்ந்து இப்போ ஒன்றா சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம லான்ஸானையே பார்த்துட்ருக்காரு. ஐயோ இனிமேல் இவனை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவன் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு பாதிலே எழுந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜேகே நீ ஏன் கிளம்புற அப்படின்றாங்க. ஜேகே காதில் மெல்லமாக வந்து ஒன்றும் இல்லைப்பா எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் இது எல்லாத்துக்கிட்டேயுமா சொல்லிட்டுருக்க முடியும், அதான் இங்கேருந்து கிளம்புறேன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. ஜேகேக்கு அந்த இடத்துல சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த காலகட்டத்தில் இருக்கவங்க ரொம்பவே பாவம். ஏன்னா ரெஸ்ட் ரூம் வருதுன்னா கூட எல்லாத்துட்டையும் சொல்லிட்டா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. என்ன இவன் ஜேகே கிட்ட மட்டும் ஏதோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. தென் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நம்ம அங்கிட்டு தான் சுற்றிட்டுருக்காரு. இதை நம்ம ஜேகே பார்த்துட்டு என்னப்பா உன் வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடிஞ்சிருச்சு, அதை ஏன்டா இப்படி கேட்குற, இது பப்ளிக் பிளேஸ்டா அப்படின்றாங்க. இல்லையே பப்ளிக் பிளேஸாக இருந்தாலும் நான் கிட்ட சைலண்ட்டாக தானே வந்து கேட்டேன் அது அப்படின்றாரு. சரி நம்ம ஸ்கூலுக்கு நீ வரையில அப்படின்றாங்க. அது டவுட்டுன்னு நான் தான் சொன்னேனே, நீ வரலன்னு வச்சுக்கோவேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரோட பவர் அப்படி காட்டுறாரு. என் பவர் என்னன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே அவ்வளோ பெரிய ஒரு கல் இருக்குது, அதை அப்படியே அசைக்கிறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு வேணாப்பா வேணாம் விடு, நான் சும்மா தான் பண்ணேன், எனக்காக ப்ளீஸ் வா அப்படின்றாங்க. நான் உனக்காக தான் வர ஒத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. பாரியா எனக்காகவா இல்லை லேண்ட்காகவா அப்படின்றாங்க. இல்லை லேண்ட்னா கூட நான் எப்போ வேணாலும் பார்த்துப்பேன், ஏன்னா அவன் என் லவ்வர், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, ஸோ நான் உனக்காக தான் வரேன் அப்படின்றாரு. தென் எல்லாமே அங்கே இருக்காங்க. அப்போ அக்கா வழி அனுப்பிச்சிடும்போது எல்லாமே அந்த இடத்துல இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு பார்த்தா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. இல்லை அதுக்கு இப்போ டைம் இல்லை, கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லு அப்படின்றாங்க. இதை விஷயத்தை கேட்டால் நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொல்லுவ அப்படின்றாங்க. அப்படி நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன்னா அது நீ ஸ்கூலுக்கு வரதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பற்றி தான் நான் பேச வந்தேன் அப்படின்றாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீ ஏன் வரேன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவன் ஏன் எல்லாத்துக்கும் இப்படி ஒரே ரியாக்ஷனே இருக்கான், அதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து போகிறாரு. தென் எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்கு வரேன்னு சொன்னது. தென் நீங்கள் அந்த இடத்துல இருந்து அண்ணா எல்லாம் பத்திரமா இருங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சுகா கிட்ட மட்டும் தனியாக பேசுகிறாங்க. ஒயன் நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அண்ணா நான் பத்திரமா இருக்கேன், நீயும் சேஃபாயிரு, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது என்னை வந்து பாரு. எனக்கு தெரியும் முன்னாடியாச்சும் நீ நார்மலாக படிக்கிற பையனாக தான் இருந்த, இப்போ நீ ஒரு ஸ்கூலுக்கே ஹெட்டாக இருக்க, ஆனால் நீ என்னை வந்து பார்க்கவே மாட்டேங்கிற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நீங்கள் அழ ஆரம்பிக்கிறீங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ அழாதம்மா, நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. நமக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் திரும்பி பார்த்து உங்கள் எல்லாத்துக்குமே தான் நான் தங்கச்சி சரியா, மற்ற யாரையுமே வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கிறீங்க. பார்ப்போம் வேறு யாரும் வரவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் நான் ஒருத்தர்கிட்ட ஒன்று பேசணுன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜேஹோப் கிட்டே போகிறீங்க. அப்போ ஜேஹோப் உங்களை திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொன்னது மற்றவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே கையிலே வச்சுருப்பீங்கள்ல, அந்த பொக்கேக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து அப்படியே ஜேஹோப் கிட்ட யாருக்குமே தெரியாத மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. அதை ஜேஹோப்பும் வாங்கி வச்சுக்கிறாரு உள்ள. அப்புறம் இது உங்களுக்காக தான், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறீங்க.
தென் பக்கத்தில் இருக்க நம்ம ஜிமினா ஜேஹோப் கிட்ட போகிறாரு. ஜேஹோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உங்கள் கையில் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என் கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்றாரு. நடிக்காதீங்க, எனக்கு தெரியும் ஒயனுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்குங்கிறது. ஏன்னா அவள் என்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கா அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, அது சுகாக்கு தெரியாதா அப்படின்றாங்க. சுகாக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா சுகா தான் அவங்க உண்மையான அண்ணா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினா கேட்குறாரு. அது என்னவோ உண்மைதான். நான் ஏதோ சும்மா அண்ணங்கிறனால, அதுவும் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் ரொம்ப நல்ல கேரக்டர், அதனால ஒத்துக்கிட்டேன். சுகாவை பற்றி சுகா எப்படியும் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அது எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. சரி, நீ ஸ்கூலுக்கு வந்துடு, அங்கே பார்த்துக்கலாம். அண்ணா, அங்கே நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. அது நீ வந்தால் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ஜேஹோப் சொல்கிறாரு. ப்ளீஸ் சொல்லேன். அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வேகமாக அவரோட ரூமுக்கு போகிறாரு. இவங்க எல்லாருமே இப்போ ரெடி ஆகிட்ருக்காங்க. அப்போவே சரிப்பா நான் என் நாட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ லேன் பார்க்குறாரு வித்தியாசமாக. என்ன இவன் இப்போ தான் வரேன்னு சொன்னான், அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜிமினா வந்துட்டு, அண்ணா ஒழுங்கா இங்கே வா, லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்காத, இப்போ தானே வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட, திரும்பி எங்கே கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா, நம்ம அப்பா கிட்டே இன்னும் சொல்லவே இல்லைல்ல. நீ என்ன உளறிட்டுருக்க? அப்பா நம்ம மேரேஜ்னால இங்கே வந்திருக்காரு, நீ என்ன லூசு மாதிரி அங்கே போகிறேன்னு சொல்கிற? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னா அதான் அங்கே போகிறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து கிளம்ப போகிறோம், சரியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவன் வேறு விட மாட்டேங்கிறான், இந்த தம்பிங்கெல்லாம் ஏன்டா அப்படி இருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லேனை பார்த்து சொல்கிறாரு. நானும் ஒருத்தனுக்கு தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்கிறாரு. அடவே, உன் தம்பி அளவு கூட உனக்கு மெச்சூரிட்டி இல்லை, நீ உன் தம்பியை திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்கிறாரு. சரிப்பா விடு, எனக்கு மெச்சூரிட்டி இல்லை தான், உனக்கு ரொம்பவே இருக்குல்ல, அதனால தான் உன் அண்ணன் அப்படி இருக்கானோ அப்படின்றாங்க. என் அண்ணனை பற்றி நீ பேசுகிற அளவு வச்சுக்காத, என் அண்ணன் மாதிரி யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்கிறாரு. அப்போ ஜேஹோப் அந்த இடத்துல கரெக்டாக வர்றாரு. என்ன லேன், வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ணா வீட்டுக்கு எதுக்கு? இல்லை, நமக்கு இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, ஸோ எல்லாம் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்றாங்க. அந்த இடத்துல ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. உனக்கு ரொம்பவே சந்தோஷம் இல்லை அப்படின்றாங்க. தென் இப்படியே நம்ம லேன், ஜேஹோப் இவங்க 2 பேரும் அவங்களோட நாட்டுக்கு போகிறாங்க. ஜிமினா அவங்க நாட்டுக்கு. அப்போ ஒயன் தனியாக அங்கே நின்றுட்டுருக்கும்போது சுகா வந்துட்டு, ஒயன் கவலைப்படாத, இன்னும் 2 நாள் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒயனை கூப்பிட்டு போகிறாங்க. தென் இங்கே ஜேகே, ஜின்னு. அப்போது ஜேகே ஒரு மாதிரி பதட்டமாக நம்ம வியை திரும்பி பார்க்குறாரு. ஜேகே வேகமாக வந்து முன்னாடி நிற்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் போகல, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்றாரு. இல்லை, நீ போய் தாகணும், இந்த 2 நாள் மட்டும்தான், நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னும் 2 நாளில் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்றாங்க. அப்போது நம்ம ஜின்னு பின்னாடியே வந்து, தம்பி வாடா, நம்ம 2 பேர் 2 நாள் ஜாலியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. எனக்கு அங்கே ஒன்றுமே தெரியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போ விடு, அவன் சரியான, உங்கள் அண்ணன் எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அவன்கிட்ட நீ எப்படி பேசுகிறியோ அந்த மாதிரி நீ கரெக்ட் பண்ணிடலாம். எனக்கு புரியலை, நீ நார்மலாகவே நடந்துக்கோ, அதாவது சண்டை போடுற மாதிரியே நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கிட்டால் உன் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட டவுட் வராது. அதுக்குன்னு எல்லா விஷயத்துக்குமே சண்டை போடாத, அவன்கிட்ட கொஞ்சம் பாசமாகவும் பேசு, அவன்கிட்ட நீ பாசமாக பேசுனீன்னா அவன் நார்மலாக இருப்பான் அப்படின்றாங்க. அப்படியா, சரி, இவனை பார்த்தா அப்படி தான் தோணுது, பட் இருந்தாலும் நான் மெயினாக சொல்கிறேன், இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, உனக்கு அங்கே ஒரு மாமா இருக்காரு, நீ தான் அவரை ஜெயிலில் பிடிச்சி போட்ட, அவர் ரொம்பவே கெட்டவர், அவர்கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு, ஜெயிலுக்கு போய் அவரை பார்க்குறேன்ட்டு மட்டும் போயிடாத. ஜின்னுக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும், ஸோ எப்படியாவது சொல்லுவான், பட் அவன்கிட்ட இருந்து நீ தான் ஜின்னை பாதுகாக்கணும், ஏன்னா அவன் ஜின்னு மைண்டை மாற்றி விட்ருவான் அப்படின்றாங்க. சரி, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நம்ம ஜின்னு கூட கிளம்புறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம வியும் ஆரமும் மட்டும்தான் இருக்காங்க. விக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாருமே போயிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆரம் போய் ஜாலியாக ரூமில் போய் படுத்திருக்காரு. அப்பா இன்னைக்காவது எனக்கு ரெஸ்ட்டு கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகேவும் ஜின்னும் அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜேகேக்கு அவரோட ரூம் எதுன்னே தெரில. அண்ணா என் ரூம் எதுன்னு சொல்லேன் அப்படின்றாங்க. என்னடா அங்கே போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? இல்லைண்ணா சும்மா தான். ஒழுங்கா சொல்லு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைண்ணா, இதானே என் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறாரு. ரீசன் என்னென்னா, அங்கே பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும்.
நம்ம ஜேகே கிட்ட ஒரு டைம் சொல்லியிருப்பாரு, ஜேகேக்கும் பெயிண்டிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவனோட ரூமுக்கு முன்னாடி நிறையவே பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிரு அப்படின்னுவாங்க. இதை வச்சு தான் நம்ம ஜேகே போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம பழைய ஜங்குக்கோட எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அந்த 2 நாளில் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பவர்ஸையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜேகே நிறையவே நம்ம பழைய ஜங்குக்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. தென் ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிகிட்டே நம்ம ஜேகே கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. எனக்கு இந்த நாள்லாம் ரொம்பவே கஷ்டமாச்சு தெரியுமா? நாங்கள் போனப்போ எனக்கு ஞாபகமாக தான் இருந்துச்சு. என் தம்பி ரொம்பவே கஷ்டப்படுவான். அவன் என்னை விட்டுட்டு எப்படி தான் இருப்பானான்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஹக் பண்ணுறாரு. ஜேகேக்கு அப்போ தான் புரியுது, ஜின்னு என்ன தான் அப்படி குழந்தைத்தனமாக இருந்தாலும் நம்மளை ரொம்பவே பார்த்துட்டு இருந்திருக்கான். அதாவது நம்மளோட பழைய ஜேகேவை. பட் ஜேகேக்கு தான் அது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் திருப்பி நம்ம ஜின்னை ஹக் பண்ணுறாங்க. அப்போ ஜேகே நம்ம ஜின்னுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அண்ணா, இனிமே நான் உன்னை விட்டு போகமாட்டேன். நீ தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. அதே மாதிரி நான் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே. நம்ம 2 பேரும் எதுக்காகவும் பிரியக்கூடாது, ஒன்றாவே தான் இருக்கணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்றாரு. நம்ம ஜின்னு அதை பார்த்துட்டு கண் கலங்கி அப்படியே ப்ராமிஸ் பண்ணுறாரு. தென் இப்படியே இந்த 2 டேஸும் முடியுது. ஆர்மிஸ் நெக்ஸ்ட்டு இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா? போயிட்டு அங்கே இன்னும் என்னென்ன கலாட்டா பண்ண போகிறாங்க? இவங்க எப்போ தான் லவ்வெல்லாம் சொல்லிப்பாங்க அவங்கவுங்களுக்குள்ள? நம்ம என்னென்ன ஸ்கூலில் ரூல்ஸ் வைக்க போகிறாரு எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆர்மிஸ், இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி ட்ராமா பார்ட் 5 இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்ட் 5 பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.